சீமானனை பற்றி உங்க கருத்து என்ன? அவர்னாச்சும் வெளிநாட்டை பத்தி, வெளிநாட்டுல நடக்கிறது, இங்க நடக்கிற பிரச்சனையை பத்தி அவர் பேசினாருன்னா கூட பரவாயில்ல. அதை பத்தியும் அவர் பேச மாட்டேன்றாரு. நம்ம என்ன பண்றது? எது ஒரு வெளிநாட்டை பத்தி பேசணும்? ப்ரோ நம்மளுக்கு பெட்ரோலே வந்து அங்கிருந்தா ப்ரோ வருது, ஈராக்ல இருந்தா வருது. அப்படி இருக்கும்போது ஈராக்கை பத்தி பேசாம வெறும் ஈராக்கு, அமெரிக்கா, இஸ்ரேலு அதெல்லாம் போர் பண்ணிக்குது, ரைட்டு. இப்போ இந்தியாக்காரன் வந்து யாருனாச்சும் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணல. இப்போ நியூட்ரலா இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து எதுவுமே வர மாட்டேங்குது. இப்போ ஈராக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆயில் வரும், இல்ல அமெரிக்காக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணா அவனாச்சும் கொஞ்சம் கேஷ் கொடுத்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவான். ஆமா தானே? வெறும் நம்ம இந்தியாக்காரன் நியூட்ரலாவே இருக்கிறதுனால இப்ப நம்மளுக்கு கேஸ் ப்ரோ அந்த மனுஷனையே சந்தேகத்தோட தான் ப்ரோ இருக்கிறாரு. அதுக்கு எதுக்கு ப்ரோ நான் சந்தேகப்பட்டோம்? என்ன சந்தேகத்துல? அந்த மனுஷன் சந்தேகத்தோட தான் ப்ரோ இருக்கிறாரு. எல்லாத்தையும் அவர் பேசுறது எதுவுமே அந்த மனுஷன் எதாச்சும் ஒண்ணு ஒழுங்கா சொல்றாரா? வந்தா எதாச்சும் என்ன சந்தேகம்? அந்த மனுஷன் வெறும் தமிழ்நாட்டு மட்டும் தான் பேசுறாரு. இப்போ அங்க வெளிநாட்டுல பார்த்தா போர் நடக்குது, அதை பத்தி எப்பனாச்சும் பேசிக்கிறாரா? நீங்களே சொல்லுங்க. இப்ப நானே அந்த மனுஷனுக்கு நானே ஐடியா எடுத்துறேன், ஆனா அவர் பேசுவாரா இல்லையான்னு தெரியாது. என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறாரு அவரு. தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமே பேசினா எப்படி ப்ரோ? அங்க வெளிநாட்டுல ஈரான் ஈராக்ல நடக்கிற அந்த போருக்காகவே வந்து இந்த தமிழ்நாட்டு வரைக்கும் அது பாதிப்பு இருக்குன்னா அதை பத்தியும் பேசணும் இல்லையா? அதை பத்தியும் பேசி கொஞ்சம் இது பண்ணாதான் இவருக்கும் கொஞ்சம் இது வரும். நம்ம ஸ்டாலின் பேசல, இது எடப்பாடி பழனிசாமி அவரும் பேசல. அப்படி இருக்கும்போது விஜய்னாச்சும் பேசணுமா இல்லையா? பேசினா அது ஒரு கெத்து, ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபேம் வரும்ல. அதால இப்ப கேஸ் இல்லைன்னு சொல்றாங்க. இவர் ஏன் இவர் வீட்டுலதான் பார்த்தா கேஸே வைக்கலையாமே, இவர் வீட்டுல ஏதோ பயோகேஸ் ஏதோ யூஸ் பண்றாராமே கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நாட்டுக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இவர் வந்தாருன்னா கூட்டினாங்க பாக்கலாம், வந்தா பண்ணலாம். இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு ஹோட்டல் கூட இங்க இல்ல, வெளியில சாப்பிடுறோம். ஏன் இங்கெல்லாம் 10-15 ஹோட்டலுக்கு இருக்குது. இதை விட ஹோட்டல் வேணும் உங்களுக்கு? ஹோட்டல் எல்லாம் நெருப்புல சமைச்சு சாப்பிடுங்க ப்ரோ. சீமான் வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ 5 வருஷத்துக்கு முன்ன அவரை பத்தி பேச்சு எடுத்தாலே அவருக்கு ஓட்டு போட்டா நாம எல்லாம் கருப்பு சட்டை போட்டுதான் திரும்பணும்னு சொல்லி திரும்பிருந்தாங்க. இப்போ ஓட்டு போட்டா ஆடு மாடுங்களுக்கு எல்லாம் அவர் வேலை தர்றாரு, மனுஷங்களுக்கு மதிக்க மாட்டேன்றாருன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்றது? அவர் வந்து கொஞ்சம் தெளிவா. சரி, 2026ல யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க? ப்ரோ நான் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணிருக்கேன். ஓட்டர் ஐடி வந்த உடனே நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். விஜய் தான் ஓட்டு போடுவீங்க? என்ன காரணம்? ஓட்டே விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஏதான் அந்த மனுஷன் தான் புதுசா வந்துக்கிறாப்புல, அதனால அவருக்கு தான் ஓட் போடணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல எந்த முடிவு எடுக்கிறேன்னா அது எனக்கு தான் தெரியும். திடீர்னு யார் புதுசா வராங்களோ அவங்க ஓட்டு போட்டுருவீங்க? அப்படி கிடையாது. இப்ப இருக்கிறவனுங்க எல்லாம் வரானுங்க, கொள்ளடிக்கிறானுங்க, போறானுங்க. இப்போ 2019 வரைக்கும் 2.5 லட்சம் தான் கடன் இருந்துச்சு. இப்ப 10 வருஷத்துல பார்த்தா 9.5 லட்சம் ரூபாய் 9.5 லட்சம் கோடி கடன் பண்ணி வச்சுக்கிறானுங்க தமிழ்நாட்டோட இது. அதனால எனக்கு பிடிக்கல இவனுக்கு வந்துங்கிறது. அதனால மாத்திடலாம். இல்ல மாத்திடலாம். விஜய் வந்து சரி பண்ணுவாரா இல்லையான்ட்டு அவருக்கு தான் தெரியும். ஆனா புதுசா வந்தா கொஞ்சம் கடன் கம்மியாகல, ஏதாவது நம்மளுக்குன்னு செய்வாங்கல்ல, அதுக்கு தான் யோசிக்கிறேன். இல்ல அவர் செய்வாருன்னு ஓட்டு போறீங்க. அவரு சந்தேகமா சொன்னா எப்படி அது ஒரு ஓட்டு எல்லாமே இருக்குதா?